வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்று சுழற்சி கண்டிப்பாக அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் ஜனவரி 24, 25, 26, 23ஆம் தேதி எதிர்பார்த்தது ஒரு நாள் தாமதமாக 24, 25, 26. இதில் 72 மணி நேர மழை வானிலையும் இதில் 48 மணி நேர பரவலான மழையும் பல இடங்களில் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கு. இது 24, 25, 26 முடிஞ்சதும் 2 நாள் இடைவெளி விட்டு 27, 28 2 நாள் இடைவெளி விட்டு 29, 30, 31. ஆனால் 29 பிற்பகலுக்கு மேல் தான் வரும். அது 2 நாள் தான். அது 48 மணி நேரம். ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது இலங்கை மற்றும் டெல்டா தென் தமிழ்நாடு எதிர்பார்த்தோம். ஆனால் இரண்டாவது நிகழ்வும் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே அடுத்த நிகழ்வும் முதல் நிகழ்வு எப்படி இருக்கோ அதே போலதான் இரண்டாவது நிகழ்வும் மழை பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆக அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் 2 நாள் இடைவெளி விட்டு மழை பொழிவை கொடுக்க போகிறது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது 2 நாள் இடைவெளியும் பெருசா இருக்காது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 23 24 வச்சுக்கலாம். 23 இரவிலிருந்து 23 இரவிலிருந்து 31ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும் மழை இலங்கைக்கு. ஆக இதோடு மட்டுமல்லாமல் பிப்ரவரி 5, 6 தேதிக்கு மேலும் ஒரு நிகழ்வு இருக்கு. பிப்ரவரி இறுதியிலையும் நிகழ்வு இருக்கு. இப்படி நிகழ்வுகள் அடுத்தடுத்து பசிபிக் பெருங்கடலிலிருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக வருவதற்கு சாதக அமைப்பு தென்படுகிறது. கண்டிப்பாக இது நல்ல மழை பொழிவை தர இருக்கிறது. 24, 25, 26 ஏற்கனவே பெய்த மழை பொழிவை விட கூடுதல் மழை பொழிவு தான் டெல்டாவிற்கு இருக்கும். கண்டிப்பாக ஏற்கனவே பெய்தது சென்னைக்கு எட்டல, ஆனால் இது எட்டும். மேற்கு மாவட்டங்களுக்கும் எட்டும். தென் மாவட்டங்களுக்கு போதிய மழை கடந்தது கொடுக்கல, இது கொடுக்கும். நல்ல மழை பொழிவு கொடுக்கும். இது 24 அதிகாலை கடலோரமும் 23ஆம் தேதி இரவு நள்ளிரவுக்கு பிறகு 24 அதிகாலை கடலோரமும் படிப்படியாக 24 மதிய மாலையில் உள்ளேயும் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோரமும் 25ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் 26ஆம் தேதி காலை வரை வட டெல்டா மாவட்டங்கள் அதனுடைய மாவட்டங்களுக்கும் 27ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்கள் இருக்கும். 26ஆம் தேதி மாலை இரவு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும். 27ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு. அப்போ டெல்டா வடகடலோரத்திற்கு 24 அதிகாலை முதல் 26 மதியம் வரைக்கும் வச்சுக்கலாம். மதியம் வரைக்கும் இருக்கு. மாலை 5 மணி 6 மணி கூட டெல்டாவிற்கு தூறல் வாய்ப்பு தெரியுதுங்கண்ணா இருக்கு. குழப்பமெல்லாம் இருக்கும். டெல்டாவை விட்டு வடக்கு தெற்கே கொஞ்சம் போய் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் 26ஆம் தேதி மாலை இரவு பெய்யும் பொழுது டெல்டாவில் ஒரு மிரட்டு வானிலை மேகமூட்ட வானிலை எல்லாமே இருக்கும். அதாவது 26ஆம் தேதி மாலை. கனமழைன்னா 25, 26 முற்பகல் வரைக்கும். இது தென் மாவட்டங்களுக்கு 25, 26, டெல்டா வடகடலோர மாவட்டங்கள் 24, 25, 26 மதியம் வரைக்கும் டெல்டாவிற்கு, 26 சென்னைக்கு வாய்ப்பில்லை. 25 தான் சென்னைக்கு, 24 பிற்பகலில் இருந்து 26 ஒரு நாள் அங்கங்கே. சென்னை மட்டுமில்லை, ஆந்திர எல்லையோரம் தெற்காந்திராவுக்கும் கர்நாடக எல்லையோரத்துக்கும் உண்டு. ஆனால் நிறைய மழையை எதிர்பார்த்துறாதீங்க. மழை வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிஸ்டம் எந்த அளவிற்கு முன்னேறி எந்த அளவுக்கு இரு காற்றை இணைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த நிகழ்வு வருவதை அறிவிப்பதே பெருசு. இது தமிழ்நாட்டுக்கு மழை தரும், இலங்கை மீது ஏறும், இலங்கை ஏறி குமரி கடலுக்கு பயணிக்கும் என்பது நம்ம நீண்டகால அறிக்கையில் இருக்கு.
இலங்கை ஏறி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருக்கோம். ஜனவரி 26 வரை மழை இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். பொங்கலுக்கு மழை இருக்குன்னு சொன்னால் இறுதியில் பொங்கலுக்கு முன் வரும், பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்கலாம்னு சொன்னோம். பொங்கல் முதல் நாள் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். போகி பண்டிகை அன்னைக்கு வரைக்கும் மழை இருந்துச்சு. ஆகவே இது போல தான் வரக்கூடிய 24, 25, 26, அடுத்தது 29 பிற்பகலுக்கு மேல் 30, 31 நல்ல மழை இருக்குது. அதே போலவே எப்படி 24, 25, 26 பெய்கிறதோ அதே போல் 29, 30, 31 மழை உண்டு. இதில் முன்னெச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு அறுவடை முன்னெச்சரிக்கை தேவை. அதாவது நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாதுங்க, மழை வரப்போகுதுங்கிறது தெரியாது. ஏன்னா ஜனவரி பொங்கல் முடிஞ்சுட்டா மழை வராது அப்படிங்கிற நினைவோட வானிலை அறிக்கையை கேட்காமல் இருக்கிறார்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை 23ஆம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து முடிக்க வேண்டும். முதிர்ந்த நெல் தானியங்களை, நிறைய முதிர்ந்த நெல் தானியங்கள் கீழே விழுந்திருக்கு. அப்போ என்ன ஆகும்? சேதப்படுத்தும். அறுவடை செய்யும்போது அந்த வயலில் தண்ணி தேங்கவும் வாய்ப்பு இருக்குது. சில இடங்கள் எல்லாம், சில மாவட்டங்களில் தண்ணீர் தேங்க வாய்ப்பு இருக்குது. நல்லாவே நல்ல மழைப்பொழிவே காத்திருக்கு. அதனால் அதே போல் அறுவடையும் திட்டமிட்டு அறுவடை செய்யணும். 23 மதியத்திற்குள், 23 மாலை இரவுலேயே மழை வரலாம். ஏன் 22க்குள்ளே முடிக்க பாருங்கள். இன்றைக்கி தேதி 18 ஆயிடுச்சு, முடிஞ்சிட்டு 19, 20, 21, 24 நாள் தான் இருக்குது. நாளையே தொடங்குங்க முதிர்ந்த நெல் தானியங்கள் அறுவடை செய்து விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை வைக்கும் பொழுது பக்காவாக மூடி பாதுகாப்பாக வைக்கணும். அடியில் நல்லா தர்ப்ப போடணும். அப்புறம் அதாவது தாழ்வான பகுதியில் வைக்காதீங்க, பக்காவாக தர்ப்பாய் போட்டு நல்லா பக்காவாக மூடி வைங்க. 23, 24 சரி 23 இரவுக்கு மேல் 24, 25, 26 நினைவில் கொள்ளுங்கள். விதைப்பு, நிலக்கடலை விதைப்புக்கு உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். ஏனென்றால் போகி பண்ணி அன்னைக்கு மழை விட்டுச்சு, அதுக்கு முதல் நாள் அன்று விதைத்திருந்தால் கூட 10 நாள் கிடைச்சிருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் அதிக ஈரம் இருந்த காரணத்தினால டெல்டாவில் விதைக்கலை. பொங்கல் நாளில் ஆள் பற்றாக்குறை, ஆள் இல்லாதனால விதைக்கலை. நாளை விதைக்க தொடங்கினால் 4 நாள் 5 நாள் தான் இருக்குது இடைவெளி. அதில் முளைக்குமா, அதில் முளைப்பு வருமா, மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வளோதான். 24, 25, 26 மழை உண்டு. 29, 30, 31 மழை உண்டு. அடுத்தபடியாக எல்லா பணிகளுக்குமே இது பொருந்தும். இலங்கையை பொறுத்த வரைக்கும், அதாவது முதல் நிகழ்வு இலங்கையில் ஏறும்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழை தரும். 2வது நிகழ்வும் அதே வழித்தடத்தில் வருது, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிக மழை. கொஞ்சம் 2வது நிகழ்வு கொஞ்சம் தெற்கால போகும், அதனால் கொஞ்சம் மத்திய மாகாணங்களுக்கும் நிறைய மழை தரும். இதில் என்னென்னா, நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் ஒரு 10 சென்டிமீட்டர் ஏற்பட்ட மழை பெய்தாலே கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அங்கே தொடர்ந்து முன்னெச்சரிக்கை தேவை. பிப்ரவரி 15 வரைக்கும் இலங்கைக்கு நான் முன்னெச்சரிக்கை கொடுத்துருக்கேன். அதே போல் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் அதிக மழை தரும். அதனால் அணை நீர் திறப்பு வழித்தடங்கள் ஆற்றங்கரையில் நீங்கள் முன்னெச்சரிக்கை தேவை தான். வேறு எந்த அச்சமும் வேண்டாம். இலங்கை ஏறுவது காற்றழுத்த தாழ்வு பகுதி, கீழடுக்கு சுழற்சியாகவும் செயலிழந்து போயிடும். அதாவது நெருங்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு நிலை, காற்றழுத்த தாழ்வு பகுதி, பிறகு கீழடுக்கு சுழற்சி, பிறகு அப்படியே குமரி கடலுக்கு போயிடும். ஆகவே இது பெரிய புயலெல்லாம் கிடையாது. காற்று குவிதல், இருகாற்று இணைவு காரணமாக மழைப்பொழிவு. தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். அறுவடை விவசாயிகள் யாரும் இருந்தால் தகவலை அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபார்வேர்டு செய்யுங்கள். அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்குமாறு செய்யுங்கள். முன்னெச்சரிக்கை. முதிராத நெல் தானியங்களுக்கு மழை முடிந்து அப்புறம் அறுத்துக்கலாம், அறுவடை பண்ணலாம். அதுக்கப்புறம் இடைவெளிலாம் இருக்குது. இடைவெளி விட்டு தான் மழை. 27, 28 இடைவெளி. அடுத்தது பிப்ரவரி 3, 4 தேதி 2, 3, 4, 5 இடைவெளி. அதுக்கப்புறம் மழை. இப்படி இடைவெளியும் இருக்குது, மழையும் இருக்குது. இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.